ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் பசுவுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறாங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அகத்திக்கீரையை பசுவிற்கு வாங்கி கொடுக்கறத நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கலாம். இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன, எதுக்காக மக்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பசுக்களுக்கு பழங்களும் கீரைகளும் பொதுவாகவே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் பசுமாடு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் பசுவுக்கு உணவு தானமாக வழங்கப்படுவது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பசுவுக்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்கும் போது வீட்டில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து விசேஷங்களும் விரைவில் நடைபெறுங்க. நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரம்மஹத்தி தோஷமே சரியாகும் பசுவுக்கு நாம் அகத்திக்கீரையை கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விட்ட பாவம் கூட பசுவிற்கு 16 அகத்திக்கீரையை கொடுக்கும்போது நீங்குமாங்க. பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்தால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. பசுவை பூஜிப்பது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க. பசுவுக்கு புல் கொடுத்தாலோ அல்லது கழுத்தில் தடவி கொடுத்தாலோ கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பசு நடக்கும்போது ஏற்படும் புழுதி நம் மீது படுவது கூட புண்ணியமாக கருதப்படுதுங்க. பசுவோட கால்பட்ட மண்ணை தான் தசரத சக்கரவர்த்தி, ரகு சக்கரவர்த்தி பூசிக்கிட்டாங்களாங்க. பசு அம்மா அப்படின்ற அழைக்கிற அந்த இடத்துல மங்கள ஒளியை உருவாக்குமாங்க. பசு இருக்கும் இடத்திற்கு பக்கத்திலிருந்து செய்யப்படும் பூஜையால் அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சாதாரண மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத யமதூதர்கள், யமன் போன்றோர் பசுமாட்டோட கண்களுக்கு தெரியுமாங்க. அதனாலேயே யாராவது இறக்க போகிறாங்க அப்படின்னா பசுமாடு ரொம்பவே சத்தம் போடுமாங்க. அகத்திக்கீரையை முனி விருட்சம், வக்ர புஷ்பம் அப்படின்னு அழைப்பாங்க. வானத்தில் அகத்திய முனிவரின் நட்சத்திரம் தோன்றும் நேரம் அகத்திக்கீரையும் பூ பூப்பதால் இதுக்கு அகத்திக்கீரை அப்படின்னு பேர் வந்ததாங்க. வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை செய்வதால் கண் திருஷ்டி, தீய சக்திகள் போன்றவை வீட்டை அண்டாதுங்க. செவ்வாய்க்கிழமை பூஜை செய்வதனால வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரிய தடை ஏதுமின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி அன்று கோமாதா பூஜை செய்வதால் மகாலட்சுமியின் ஆசையும் அருளும் கிடைக்கும். பசுவை தானமாக கொடுத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர் அந்த பிரச்சனையில் இருந்து மீள்வார்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தீராத நோய் தீரும். பசுமாடு தெய்வமாக வழிபட்டு வருவதால் அடுத்த முறை பசுவை பார்க்கும்போது மறக்காம வாழைப்பழம், அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து எல்லா பாவங்களும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழலாங்க. அதோட அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டதுங்க. பசு ஏதாவது விஷத்தன்மை உடைய தாவரத்தை சாப்பிட்டு இருந்தாலோ இல்லை சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாலோ அதிலிருந்து கிடைக்கும் பாலை நாம் குடித்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த விஷத்தன்மை வருமா அப்படின்னு விஞ்ஞானிகள் சோதித்து பார்த்ததில் ரொம்ப அதிர்ந்து போனாங்களாங்க. 90 நாட்கள் பசுவுக்கு தினமும் விஷம் கலந்த தாவரத்தை கொடுத்துட்டு அந்த பாலை டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. விஷத்திற்கான எந்த தடயமும் அந்த பாலில் இல்லையாங்க. சரி, அந்த விஷம் எங்கே தான் போச்சு அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தபோது ஆச்சரியம் அடைஞ்சாங்களாம். ஆழகால விஷத்தை உண்ட பரமசிவன் உலகை காக்க அந்த விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்தான் அப்படின்றது வரலாறுங்க. அதே போல பசுவும் விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வச்சுக்கிறாங்க. அதனாலதான் பழங்காலம் தொட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ உங்க வீட்டில் சாதம் ஏதாவது மீந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் பாலித்தீன் கவரில் போட்டு கட்டி நீங்கள் வெளியே போடாதீங்க. அந்த மாதிரி போடும்போது நாய்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பசுமாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுதுங்கன்னா அந்த கவரோடவே அப்படியே சாப்பிட்டுடுதுங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது பசுமாட்டுக்கு வயிற்று வலியை இல்லைன்னா வயிற்று பிரச்சனையை ஏற்படுத்துங்க. ஏன்னா பாலித்தீன் கவர் அவ்வளோ சீக்கிரத்தில் செரிமானமாகாதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாசலில் ஒரு பக்கெட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாதம் அதோட கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பசுமாடாக இருக்கட்டும் நாயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க. கவரில் போடுறத மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நான் சொல்ல ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் வடிக்கிறீங்களா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூட ஒரு பக்கெட்டில் ஊற்றி நீங்கள் கீழே வைக்கும்போது பசுமாடு அழகாக சாப்பிட்டு போயிடுங்க. இது வெயில் காலம் அப்படின்றதுனால வெறும் தண்ணியை வச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப தாகத்துக்கு மாடுகள்லாம் ரொம்ப அலையுது. இதுவும் ஒரு புண்ணியம் சேர்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.